இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை இசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை, ஆறுதலின் வார்த்தையை தந்திருக்கிறார். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்வார்களாம். சிறுமையானவர்களே யாரு? நாம தான். சிறுமைப்பட்டவங்க, பாவத்தினால சிறுமைப்பட்டவங்க, இன்னும் நம்ம வியாதியினால் சிறுமைப்பட்டவங்க, வசதி வாய்ப்புகளில் சிறுமைப்பட்டவங்க, நம்மளாம் சிறுமைப்பட்டவங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்வார்கள் சொல்கிறாரு. சிறுமையானவர்களுக்கு தான் கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். சிறுமையானவர்கள் தான் காண்கிறார் அவர். தாவீது ராஜா கூட தன்னோடு சேர்த்துக்கொண்டவங்க யாருன்னா சிறுமையானவர்கள், கைவிடப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், இவங்களை தான் சேர்த்துக்கிடுவார். நாமும் கூட அநேக காரியங்களில் சிறுமைப்பட்டு இருக்கிறோமா? மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு, மற்றவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டு நாம் இருக்கிறோமா? நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்வார்கள். அப்புறம் பார்த்துங்க, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். மனுஷரில் எளிமையானவர்கள், இதுவும் சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று போல தான். எளிமையானவர்கள் அப்படின்னா நம்ம மற்றவர்கள் முன்னால் எளிமையாக இருக்கிறோம். என்ன மட்டும் எந்த வேலைனும் இல்லை, தகுதியும் இல்லை. அப்படிப்பட்ட நாம ஆண்டவர் செய்தார், நீங்களாம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவீங்க அப்படிங்கிறாரு. இப்போ நமக்கு சந்தோஷத்தை தருகிற ஆண்டவர் யாருன்னா, சிறுமையும் எளிமையுமானவர்களை விடுவிக்கவும் இறங்கி வந்த தேவன் தான் நமக்கு சந்தோஷத்தையும் களி கூறுதலையும் தர முடியும். மனிதர்கள் நம்மை ஒதுக்குவாங்க, ஆனால் கர்த்தர் நம்மை அணைத்து கொள்ளுவார். யார் மறந்தாலும், தாய் மறந்தாலும் மறவாத தேவன் நம்மோடு இருக்கிறார். சிறுமையும் எளிமையுமான நம்மை பார்த்து அவர் நம்ம அரவணைத்துக் கொள்கிறார். எளிமை உள்ளவர்கள், ஆவியில் எளிமையுள்ள பாக்கியவான்கள், அவர் கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவரே சொல்லு. பரலோகராஜ்யம் அவருடையது. நம்ம ஆவியில் எளிமையாக இருக்கிறோமா? நம்ம ஆவினா இருதயம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கு? மேட்டிமையான இருதயமாக இருக்குதா, இல்லை எளிமையான இதயமாக இருக்கணும்? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கோம். நம்முடைய இருதயமே நமக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ எளிமையாக இருக்கிறதுனால நீ என்னுடைய மகா அப்படிம்பாரு. நீ சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிற, மற்றவங்களால் தள்ளப்பட்டிருக்கிற, புறக்கணிக்கப்பட்டிருக்கிற, நான் உன்னை சந்தோஷப்பட வைக்கிறேன். இந்த உலகத்தில் யார் நம்மை தள்ளினாலும் அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்மை சேர்த்துக்கொள்கிற, அரவணைத்துக் கொள்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடியால் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். அந்த களி கூறுதலை, அந்த மகிழ்ச்சியும் கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அவரண்டை கிட்டி சேருவோம். அப்பாமே நன்றி, நீர் எங்களை அரவணைத்து, அன்னவரே சிறுமையும் எளிமையான எங்களை விடுவிக்கிறீர். இயேசுவின் மூலம்